கொழும்புல இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு விசாரணைக்கு வருமாறு எனக்கு அழைப்பு கடிதம் ஒன்று மட்டக்களப்பு போலீசாரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணை எதிர்வருகின்ற திங்கட்கிழமை 27ஆம் தேதி கொழும்பு குற்றப்புலனாய்வு தலைமை காரியாலயத்திற்கு சமூகம் தருமாறு அதில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன விடயங்கள் சம்பந்தமாக என்பது அதில் குறிப்பிடவில்லை. விசாரணைக்கு சென்றதற்கு பிற்பாடுதான் இந்த என்ன விடயம் என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தமட்டில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை 11 வருடங்கள் 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். 6 தடவைகள் இவ்வாறான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தாலும் பயங்கரவாத தலைச்சட்ட பிரிவு 4ஆம் ஆண்டிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தேன். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத போதும் கூட இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த என்ன விசாரணை என்பதை அங்கு விசாரணைக்கு பிற்பாடுதான் அதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இவ்வாறான தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது அல்லது தமிழ் நிலம் தொடர்பாக அல்லது ஏதோ ஒரு விடயங்களை நாங்கள் கலைக்கின்ற போது எங்களை அழுத்தம் கொடுத்து அந்த விடயங்களை செய்ய விடாமல் அச்சுறுத்தல் கொடுப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் பல்வேறு மட்டங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்ற ஒரு நடவடிக்கை அரசாங்கம் இருக்குமா என்பதை நான் விசாரணைக்கு பிற்பாடுதான் அதை என்ன விடயம் என்பதை நான் அறியக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.